அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இச்சை என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு உணர்வாகும். இச்சை என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு உணர்வாக காணப்படுகிறது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் இஸ்திகாமா என்கிற நூலில் இது பற்றி கூறும்போது, இன்னல்லாஹ ஹலக ஃபீன ஷஹவாத்தி வல்லத்தாத், நிச்சயமாக அல்லாஹ் நம்மில் இச்சைகளையும் ஆசைகளையும் படைத்திருக்கிறார். எதற்காக என்று கேட்டால், லினஸ்தஈன பிஹா அலா கமாலி மசாலிஹினா, நமது நலன்களின் பூரணத்துவத்திற்கு உதவி தேடுவதற்காக வேண்டியே இந்த இச்சைகளும் ஆசைகளும் படைக்கப்பட்டுள்ளன. சாப்பிட வேண்டும் என்கிற ஆசையையும் இச்சையையும் அல்லாஹ் நம்மில் படைத்துள்ளான். அதிலே அல்லாஹுடைய ஒரு அருள் இருக்கிறது. அதே போல சாப்பிடுவதனால் இந்த உலகத்தில் நம்முடைய உடல் சரியாக வாழ்வதற்கு வழி ஏற்படுகிறது. அதே போலதான் திருமணம் என்கிற ஒரு இச்சையை, ஆசையை ஏற்படுத்தி இருக்கிறான். அதுவும் ஒரு நிஅமத்தான். அதனால் இந்த உலகத்தில் பரம்பரை மனித இனம் வாழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இவற்றை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள மறுமையில் உள்ள இன்பங்களை ஒருவர் அடைய நாடினால் அவருக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறார் என்பது அர்த்தமாகும். இவற்றை ஒருவர் அல்லாஹு தஆலா தடுத்த வழிகளில் பயன்படுத்தினால், ஹராமானவற்றை சாப்பிடுவது, ஹராமான முறையில் சம்பாதிப்பது, வீண் விரயம் செய்வது, அதே போல நம்முடைய மனைவியரை விட்டுவிட்டு வேறு பெண்களிடத்தில் நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வது என்கிற நிலைக்கு ஒருவர் போவாராக இருந்தால் அவர் அல்லாஹுடைய அருளுக்கு நன்றி கெட்டவராக கருதப்படுவார் என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஷஹ்வாவை பற்றி ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே ஷஹ்வாவை, இச்சையை அல்லாஹு தஆலா நம்மில் படைத்திருக்கிறார் என்றால் அதை நாம் பயன்படுத்துவதை பொறுத்துத்தான் அதனுடைய நிலைமை மாறுகிறது என்பதை இங்கே இமாம் அவர்கள் சுட்டி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே இச்சை என்பது, ஆசை என்பது சரியான முறையில் நெறிப்படுத்தப்படாத போது அது நம்முடைய உள்ளங்களில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இச்சை என்பது சரியான முறையில் நெறிப்படுத்தப்படாமல் போகிற போது நம்முடைய உள்ளங்களை பாழாக்கக்கூடிய மிக மோசமான ஒன்றாக இந்த இச்சை மாறிவிடுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இச்சைகளிலே மிக மோசமான இச்சை ஒரு மனிதன் பெண்களின் மீது கொள்ளக்கூடிய இச்சையாகும். அதாவது உலகத்தில் சாப்பாட்டில் அவனுக்கு இச்சை வரும், பணத்தில் அவனுக்கு இச்சை வரும். ஆனால் இந்த உலக விஷயங்களில் அவனுக்கு வரக்கூடிய ஷஹ்வத்தை விட பெண்களுடைய விஷயத்தில் வரக்கூடிய ஷஹ்வத் என்பது மிக பாரதூரமானதாகும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, எனக்கு பிறகு ஆண்களுக்கு மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகிற ஃபித்னாவாக பெண்களை தவிர வேறு எவரையும் நான் விட்டு செல்லவில்லை என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆண்களுடைய லைஃப்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபித்னா இருக்கும் என்றால் அது பெண்கள் தான் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு ஹதீஸ்லே சொன்னார்கள், இத்தகு துன்யா, உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், வத்தகு நிசா, பெண்களுடைய விஷயத்திலும் பயந்து நடந்து கொள்ளுங்கள். فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء, பனு இஸ்ரவேலர்கள் மத்தியிலே ஏற்பட்ட முதலாவது ஃபித்னா பெண்களுடைய விஷயத்தில் தான் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே மனிதன் நிறைய விஷயங்களுக்கு இச்சைப்படுவார். அந்த இச்சைகளிலே மிக பாரதூரமானது பெண்களுடைய விஷயத்தில் அவனிடத்தில் ஏற்படக்கூடிய
ஷஹுவாவாகும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் இந்த மோசமான இச்சைக்கு ஏன் அடிமையாகிறான், இந்த இச்சை எப்படி அவனுடைய மனதை பாதிக்கிறது என்பது தொடர்பாக பேசுகிற போது ஷேக் அவர்கள் சில காரணங்களை சொல்கிறார்கள். ஒருவன் கெட்ட இச்சைக்கு ஆளாகுவதற்கு, அது பெண்களுடைய விஷயமாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். இப்படி இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களில் மிக மோசமான ஷஹுவத்துக்குள் மனிதன் அகப்பட்டு கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பேசும்போது, முதலாவதாக தஅஃபுல் ஈமான், ஈமானில் ஏற்படக்கூடிய பலவீனம்தான் இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். உண்மையிலேயே நம்மிடத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் ஈமான் ஆகும். இந்த ஈமானை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஈமானை பற்றி பேசுகிற போது ஈமான் யஸீத் வ யன்குஸ் என்று சொல்கிறார்கள். ஈமான் கூடும் குறையும். கூடும் குறையும் என்பது ஈமானுடைய ஒரு நேச்சர். இதற்காக வேண்டி ஈமானை குறைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை, ஈமானை அதிகரிக்க வேண்டும். சஹாபாக்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட ஒரு பிரபல்யமான துஆ இருக்கிறது, ரப்பி ஜித்னி இல்மன் வ ஈமானன் வ யகீனா. யா அல்லாஹ், எனக்கு அறிவையும் ஈமானையும் உறுதியையும் அதிகப்படுத்துவாயாக என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள். அப்ப நாமும் ஈமானை அதிகரித்து கொள்ளத்தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது. ஆனால் ஈமானுடைய தன்மை என்ன? ஒரே நிலையில் இருக்காது. ஈமான் கூடும் குறையும். அப்ப கூடும் குறையும் என்பது ஈமானுடைய தன்மையாக இருந்தாலும் நாம் கூட்டிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எதனால் ஈமான் கூடும்? யஸீது பித்தாஅ, வணக்க வழிபாடுகளிலும் அமல்களிலும் கவனம் செலுத்துகிற போது ஈமான் கூடும், அதிகரிக்கும். வயன்குஸு பில் மஅசியா, பாவங்களில் ஈடுபடும் போது ஈமான் குறையும். அப்ப ஈமான் குறைந்திருக்கிற நிலைதான் ஒரு மனிதன் இந்த மோசமான இச்சைக்கு உள்ளாகுவதற்கு காரணமாகிறது. இது யதார்த்தமான ஒன்றாகும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த இச்சைகள் நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தால் உள்ளம் கெட்டுப்போகும். அதற்கு பிறகு அந்த உள்ளம் சீரடைவதற்கு நிறைய போராட வேண்டிய தேவை வரும். இரண்டாவதாக, இச்சைகள் மனிதனிடத்தில் வேரூன்றி இந்த ஹராமான தடுக்கப்பட்ட பெண்களுடைய விஷயமாக இருக்கலாம், பதவியுடைய விஷயமாக இருக்கலாம், பொருளாதார விஷயமாக இருக்கலாம், ஏனைய அம்சங்களாக இருக்கலாம். இந்த இச்சை ஒரு மனிதனிடத்தில் வேரூன்றுவதற்கு இன்னும் ஒரு காரணம் அவனுடைய கெட்ட நட்பு, அதாவது மோசமானவர்களோடு வைக்கிற நட்பு. உண்மையிலேயே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் குர்ஆனை சுன்னாவை ஏற்றிருக்கிறவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் தான் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில், எனவே நீங்கள் யாரை நண்பராக ஆக்குகிறீர்கள் என்பதை சரியாக பார்த்து அவதானித்து ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியில் தான் இருப்பான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நண்பன் கண்டிப்பாக ஒரு மனிதனில், அவனுடைய நண்பனில் தாக்கம் செலுத்தக்கூடியவனாக, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவனாகவே இருப்பான். இப்ப நாம் நமக்கென்று தேடுகிற நட்பு நல்ல நட்பாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நட்புக்கு உதாரணம் சொல்லும் போது கஸ்தூரி வியாபாரியை சொல்கிறார்கள். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்லும் போது அந்த இரும்புகளை உருக்குவதற்காக வேண்டி பயன்படுத்துகிற துருத்தி, அந்த துருத்தியை ஊதுகிறவனுக்கு உதாரணம் சொன்னார்கள். கஸ்தூரி வியாபாரி கூட இருந்தால் மனம் தருவான், நம்மிலே அந்த மனத்தை அவன் தடவி விடுவான், அல்லது சும்மா ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்திருந்தால் கூட அவனிடத்தில் மனத்து கொண்டுதான் இருக்கும், அந்த மனம் நம்மிலும் படும். ஆனால் ஒரு துருத்தி ஊதுகிறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தால் புகை, சாம்பல், தீப்பொறி, நெருப்பு, இவற்றுக்கு நாம் உள்ளாக வேண்டிய ஒரு நிலை வரும்.
எனவேதான் மிக அருமையான உதாரணத்தின் மூலம் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அந்த முஃமின் தனக்கென்று ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நட்புகள், நண்பர் வட்டம் தனக்கு அல்லாஹுவை நினைவுபடுத்துகிற நண்பர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு ஒரு சகோதரி, நம்முடைய நண்பி வருகிறார் என்றால், அல்லது ஒரு நண்பர் வருகிறார் என்றால், அவரோடு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசினால் நம்முடைய இஸ்லாமிய அறிவு அதிகரிக்கும், ஈமான் புதுப்பிக்கப்படும் என்கிற நிலையிலான நண்பர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்னவென்றால், யாராவது நம்முடைய வீட்டுக்கு நம்முடைய நண்பர்கள் என்கிற பெயரில் வந்து போனால் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய உள்ளம் கெட்டு போகிறது. வந்தால் புறம், பொய், அவதூறு, கோள், இவ்வாறான விஷயங்கள், அல்லது சில மிக நெருக்கமான நண்பர்கள் வட்டமாக இருந்தால் காமம், பாலியல் தொடர்பான விஷயங்கள், சினிமா, சீரியல்கள், இவற்றை பற்றி பேசுவது. இந்த நண்பர்களோடு சேரும்போது இவர்கள் அடிக்கடி நமக்கு பெண்களை பற்றி பேசுவார்கள், பெண்களை வர்ணிப்பார்கள், அல்லது ஆண்களை பற்றி வர்ணிப்பார்கள், செக்ஸ் பற்றி பேசுவார்கள் என்று இருந்தால், இவர்களால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் இச்சை என்பது தூண்டப்பட்டு மீண்டும் மீண்டும் நாம் ஹராமில் போவதற்கான வழிதான் பிறக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இங்கே ஹராமான இச்சை நம்மிலே நுழைவதற்கும் அது நம்மில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கும் காரணம் நம்முடைய பார்வை. அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட வேண்டியவன். குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விஷயத்தை நமக்கு சொன்னால் அதிலே நம்முடைய நலவுதான் நிச்சயமாக இருக்கும் என்ற அகீதா நம்மிடம் இருக்க வேண்டும். குர்ஆன் ஒன்றை கடமையாக்குகிறது அல்லது அனுமதிக்கிறது என்றால் அதில் நமக்கு நலவு இருக்கிறது. குர்ஆன் ஒன்றை தடுக்கிறது என்று சொன்னால், ஹராமாக்குகிறது என்று சொன்னால், நிச்சயமாக அதில் நமக்கு கெடுதி இருக்கிறது. இந்த நம்பிக்கை உறுதியாக நம்மிடம் வர வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நம்முடைய பார்வைகளை நாம் தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய பார்வைகளை நாம் தாழ்த்துவது என்பது நிச்சயமாக அதிலே நமக்கு நலவுதான் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பார்வையை ஓப்பனாக விடும்போது நிச்சயமாக அந்த பார்வை நம்முடைய உள்ளங்களை பாதிக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண் செய்கிற ஜினா பார்ப்பதாகும் என்றார்கள். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நாள் சொன்னார்கள், லா துத்பிஉ நظரத நظரா, லா துத்பிஉ நظரத நظரா, நீ திரும்ப திரும்ப ஒரு அந்நிய பெண்ணை பார்க்காதே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நீ பார்த்தது உன்னுடைய உரிமை, அது என்றால் திடீரென ஒருவரை பார்ப்படும், அது குற்றம் இல்லை. ஆனால் வசானியா அலை, திரும்ப பார்க்கிறாய் என்று சொன்னால் அது உன்னுடைய உள்ளத்தை பாதிக்கும், உன்னை பாதிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும். இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறையவே வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும். பார்வைகளை தாழ்த்தும் போது அவனுடைய உள்ளம் பாதுகாக்கப்படும். பார்வை ஓப்பனாக விடும்போது அதுல எல்லாமே வரும். லைவ், அதாவது பிசிக்கலாக ஒருவரை பார்ப்பது அல்லது இந்த சோஷியல் மீடியாக்களில் பார்ப்பது என்ற எல்லாமே வரும். அப்ப பார்வை தாழ்த்தப்பட வேண்டும். பார்வை தாழ்த்தப்படாவிட்டால் இச்சை உள்ளத்தை ஆக்கிரமிக்கும். நான்காவதாக அல் ஃபராகுல் காத்தில், நம்மை அழித்து விடக்கூடிய ஓய்வு என்று சொல்கிறார்கள். நம்மை அழித்து விடக்கூடிய ஓய்வு. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுடைய லைஃபையும் எடுத்து பாருங்க. அவர்கள் சும்மா அப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். வரும்போது அவர்களுடைய லைஃப் செட்டில் ஆகிறது. வேலை நேரங்கள் போக மற்ற நேரங்களில் என்ன செய்வது என்று மனிதனுக்கு தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. குறைந்தது உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமோ அல்லது வேற வாக்கிங் மூலமோ உடலுக்கு ஒரு அது செய்வதில்லை. அல்லது சிந்தனைக்கு ஏதாவது விருந்து கொடுக்க வேண்டும். புத்தகங்கள் வாசிப்பது, தர்ஜமத்துல் குர்ஆனை வாசிப்பது போன்ற காரியங்களிலே ஈடுபட்டு சிந்தனைக்கு விருந்து கொடுக்க வேண்டும்.
அல்லது ஆத்மாவுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது போன்ற விஷயங்களை செய்து உள்ளத்திற்கு விருந்து கொடுக்க வேண்டும். இப்ப என்ன செய்வது என்று தெரியவில்லை. பாருங்க, நீங்க சும்மா பிராக்டிக்கலாக உங்களுடைய குடும்பம், நண்பர்கள் வட்டம், வீடு என்று பார்த்தால் ஃப்ரீ டைமில் என்ன செய்வது? அழகா ஹிஃபுல் பண்ணலாம், அல் குர்ஆனை மனனம் செய்யலாம். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்று ஃபிக்ஸ் பண்ணி விட்டார்கள். அப்ப குறைந்தபட்சம் தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள், சூறாக்கள் கூட சரியா பாடம் இல்லை. அன்றாட வாழ்க்கையில் ஓத வேண்டியது, உதாரணமா தூங்குவதற்கு முன்னால் ஆயத்துல் குர்சி ஓதினால் அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கிறது. தூங்குவதற்கு முன்னால் ஆமனர் ரசூல் என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி 2 வசனங்கள் ஓதினால் அது பெரிய ஒரு ஹைராக இருக்கிறது என்று ஹதீஸ் வரும். யாருக்கு பாடம்? இவ்வாறு தர்சுகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாடமாக்கி இருக்கலாம். ஆனா பெரும்பாலான மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஃப்ரீ, நிறைய ஓய்வு நேரம். என்ன பண்றாங்க? இப்ப எல்லார கையிலையும் ஸ்மார்ட் போன் அல்லது ஐபோன், உட்கார்றது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்து இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறது, அல்லது சினிமா பார்க்கறது, அல்லது மியூசிக் கேட்கிறது, அல்லது பிரேங்க் பார்க்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படியே போகும்போது உள்ளம் செத்துவிடும். இப்போ இந்த சோசியல் மீடியாக்களின் ஊடாக நடைபெறுறது என்ன? கூடுதலாக காமம் பரப்பப்படுகிறது. பெண்கள் அரை நிர்வாணமாக, முழு நிர்வாணமாக வருகிற காட்சிகள் தான் அதிகம். பிரேங்கண்டா கூட வீவர்ஸை கூட்டுவதற்காக வேண்டி அப்படியான காட்சிகளை தான் அதிகப்படுத்துக. அப்ப இதை பார்க்க பார்க்க என்ன நடக்கும்? உள்ளத்தில் இச்சை அதிகரிக்கும், சந்தர்ப்பம் தேடுவான். இப்போ சில செய்திகள், அறிக்கைகளை பார்க்கிற போது எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. தந்தைகளால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுகிற பிள்ளைகள், வயது வந்த பெண்களால், பெரிய பெண்களால் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவது, ஆசிரியர்களால் மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்படுவது, காவல்துறையில் உள்ளவர்களால் பொதுமக்கள், பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகம், இப்படி பல செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமான செய்திகள். என்னென்றால் எல்லோருடைய உள்ளங்களையும் இந்த ஷஹுவா என்கிற நோய் ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த ஷஹுவாவிலிருந்து விடுபட முடியாத ஒரு நிலையை இந்த ஓய்வு நேரம் அவர்களுக்கு கொடுக்கிறது. அப்ப ஹராமான இவ்வாறு இந்த ஷஹுவாவை தூண்டக்கூடிய விஷயங்களை அதிகமாக பார்த்தால் அந்த கற்பனை தான் அவர்களுக்கு அதிகமாக வரும். அடுத்தது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹராமான விஷயங்களில் காணப்படக்கூடிய பொடுபோக்கு நிலை, அலட்சிய போக்கு. ஒரு ஹராம் எப்ப ஹராமா தெரியும் என்று கேட்டால், அது ஹராம், இது பாரதூரமானது, செய்யக்கூடாது என்று நினைக்கிற போது, நம்பிக்கையோடு இருக்கிற போதெல்லாம் அது பெரிய விஷயமாகவும் பாரதூரமாகவும் தெரியும். முதல் தடவை அந்த ஹராமை செய்ய போகிற போது மன உளைச்சல் வரும், பயம் வரும், சில பாவங்கள் இருக்கின்றன, கைகால்கள் உதறும், நெஞ்சு படபடக்கும். ஆனால் அதை ஒரு தடவை செய்யும் போது இந்த நிலை, 2வது தடவை செய்யும் போது கொஞ்சம் குறைந்துவிடும். 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை என்று வருகிற போது அது யூஷுவலான ஒரு விஷயமாக மாறிவிடும். அதுக்கு பிறகு எந்த ஒரு உணர்வுமே இருக்காது, அது நார்மலாகிவிடும். இப்போ பொதுவாக எல்லா ஹராம்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் நார்மல் ஆகும் போது அவனுடைய உள்ளத்தில் ஷஹுவா என்கிற இந்த மோசமான இச்சை மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டு காட்டுகிறார்கள். அதே போல இச்சைகளை தூண்டக்கூடிய அம்சங்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துவது, இச்சைகளை தூண்டக்கூடிய அம்சங்களோடு நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்துவது. உதாரணமா வீதியில போய் உட்கார்ந்து கொள்வது, போற வாரவங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்கு முன்னாலேயே டிவியை வைத்து கொண்டு, மெயின் ஹாலில் டிவி இருக்கும், அந்த டிவியில் கேபிள் கனெக்ஷன் இருக்கும், அது 24 hours ஆன்லே இருக்கும். இதை பார்க்க பார்க்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சும்மா டிவியில்
சினிமா போகுது, சீரியல் போகுது, அது போகுதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். இது நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளங்களில் எல்லாம் ஷஹுவாவை தானாக தூண்டி கொண்டிருக்கும். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தர மாட்டோம். ஆனால் காலப்போக்கில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான இந்த காரியங்களால் தான் இந்த மோசமான இச்சை நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமிக்கிறது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டிவிட்டு, இந்த இச்சைகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும் என்கிற சில வழிகாட்டல்களையும் ஷேக் அவர்கள் இங்கே சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, அதாவது மோசமான, குறிப்பாக பெண்களோடு தொடர்பான இச்சைகளுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் அவன் உரிய நேரத்தில் திருமணம் முடிக்க வேண்டும். உரிய நேரத்தில் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாகவே சொன்னார்கள். வாலிபர்களே, உங்களில் யாருக்கு திருமணம் முடிக்கிற உடல் வலிமையும் பொருளாதார வசதியும் இருக்கிறதோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் ஃபஇன்னஹு அகது லில் பஸர், அது பார்வையை தாழ்த்த வைக்கும். சுப்ஹானல்லாஹ். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், கற்பை காக்க வைக்கும் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மிக பலமான ஒரு ஹதீஸ் ஆகும். அப்போ திருமணம் என்பது நம்முடைய இச்சையை நெறிப்படுத்தக்கூடிய, நம்முடைய ஆசையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இபாதத்தாக காணப்படுகிறது. இப்போ உரிய நேரத்தில் திருமணம் செய்வது. இப்போ நம்ம ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறோம். ஃபங்க்ஷன் வைக்கணும், ஹால் வேண்டும், காசு வேண்டும். எனவே காசு வரும் வரைக்கும் திருமணத்தை தள்ளி போடுவது. இப்படி தள்ளி போட்டு கொண்டு போனால் இப்போ இருக்கிற ஜாஹிலிய சூழல்ல பித்னாக்கள் வெளிப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் உள்ளம் நிறைய ஷஹுவா. என்ன நடக்குது? அவன் சில நேரங்களில் உடன் பிறந்த நஊது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சகோதரிகளோடு தப்பாக நடக்க பார்க்கிறான். சில மிக மிக மோசமான அரிதான சில சம்பவங்களை கேட்கிற போது உடம்பெல்லாம் புல்லரிக்கக்கூடிய நிலை. தாயை காமத்தோடு பார்க்கிற ஒரு மோசமான கலாச்சாரமும் ஆங்காங்கே முளைக்க ஆரம்பித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் பெற்றோர்கள் தான், சமூக அமைப்பு தான். ஒரு ஆண்மகன் பருவ வயதை அடையும் போது அவனுக்கு திருமணம் தேவைப்படுகிறது என்றால் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அதுபோல ஒரு பெண்ணுக்கு திருமணம் தேவைப்படுகிறது என்றால் முடித்து கொடுக்க வேண்டும். அதை பிற்போட அவர்கள் ஹராமான வழிகளில் செல்ல பார்ப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதன் திருமணம் முடித்த பிறகு இந்த இச்சைக்குள் போய் விழாமல் இருப்பதாக இருந்தால் அவன் திருமணம் முடிக்கிற பெண் ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்க வேண்டும். ஒரு சாலிஹான பெண்ணை பொறுத்தவரையில் தன்னுடைய கணவன் இவ்வாறான மோசமான வழிகளில் போக விட மாட்டாள். ஏனென்றால் அவள் அந்த கணவனை நெறிப்படுத்துவாள். கணவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் என்பதற்கான ஹலாலான வழிகளை யோசிப்பாள். இப்போ உள்ள சில பெண்களை நாம் பார்த்தால் அவர்கள் சில ஃபார்மாலிட்டிஸ், அவர்களுக்கென்று சில பொலிஷுகளை வைத்திருக்கிறார்கள். தாம்பத்திய வாழ்க்கையில் கூட அவர்கள் தங்களுடைய பொலிஷுகளை, தங்களுடைய கோட்பாடுகளை விட்டு கொடுப்பதில்லை, கொள்கைகளை விட்டு கொடுப்பதில்லை. பிறகு என்ன நடக்கும்? அவன் வேறு வழிகளை யோசிக்கிற ஒரு நிலைக்கு இந்த பெண் தூண்டுவாள். அதே போல வேறு சில பெண்கள் இருக்கிறார்கள், கணவனுக்கு ஆசை ஏற்படக்கூடிய முறையில், தன்னில் ஆசை ஏற்படக்கூடிய முறையில் அவர்களுடைய பேச்சோ அவர்களுடைய லைஃப் ஸ்டைலோ இருப்பதில்லை. இப்ப இவன் ஒரு மனிதன், சும்மா வயசு போய்விட்டான் அல்லது அப்படி இப்படி என்று தத்துவங்கள் கூறுவது என்பது போலியானதாக. அல்லாஹ் படைத்திருக்கிற மனிதனில் இந்த கரீசா ஜின்சியா என்கிற பாலியல் உணர்வு இருக்கும், கண்டிப்பாக வைத்துத்தான் படைத்திருக்கிறான். எனவே அது சரியான முறையில் நெறிப்படுத்தப்படுவதற்கு அவனுடைய சாலிஹான மனைவி மிக முக்கியமான காரணமாக இருப்பாள். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ஷஹுவாவை, இச்சையை ஒழுங்குபடுத்துவதற்கு அவனுடைய மனைவி முக்கியமான காரணமாக காணப்படுகிறார்கள். அதே போல நோன்பு நோட்பது, அடிக்கடி சுன்னத்தான நோன்புகள் நோட்கிற போதும் ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை
பயன்படுத்த முடியும், நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல பெண்கள் தேவையில்லாமல் வெளியில் போவதை பொதுவாக ஒவ்வொருவரும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தால், அதே போல பெண்கள் வெளியே செல்லுகிற போது ஒழுங்கான முறையில் ட்ரெஸ் அணிந்து கொண்டு செல்வதை ஒவ்வொருவரும் தூண்டினால் இந்த இச்சைகள், தேவையில்லாத இச்சைகள் உள்ளங்களை பாழாக்குவதை குறைக்க முடியும் என்பதையும் ஷேக் அவர்கள் இங்கே சொல்கிறார்கள். அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வீட்டிலே இபாதத்துகளை கூடுதலாக செய்வது அந்த வீட்டுக்குள் ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்கும். வீட்டுக்குள்ள எந்த நேரமும் குர்ஆன் ஓதுகிற சத்தம், வீட்டுக்குள் எந்த நேரமும் தொழுகிற காட்சி, வீட்டிலே சஹருடைய வேளைகளிலே எழுந்து சஹர் செய்கிற காட்சிகள், அதே போல நம்முடைய சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்தி பயான்கள் கேட்கிற நிலை, இப்படியான ஒரு வீட்டு சூழல், ஒரு ஆன்மீக சூழலை, குறிப்பாக வீட்டில் செய்ய வேண்டிய இபாதத்துகளை அதிகமாக செய்வதும் இந்த இச்சைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழி என்பதை சொல்கிறார்கள். அதே போல மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த இச்சையான விஷயங்கள், ஹராமான இச்சைக்கு பின்னால் போகிற போது ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் பற்றி அடிக்கடி யோசிப்பது. இவை எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது. குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சில துஆக்கள் இருக்கின்றன. அந்த துஆக்களை அல்லாஹ்விடம் அதிகமாக கேட்பது. அதில் குறிப்பாக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன், வத்துகா தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாஃப் என்றால் இச்சைகள், ஆசைகளை ஹராமான முறையில் தீர்த்து கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், வல் கினா அதே போல போதும் என்ற மனதை உன்னிடம் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இதில் அஃபாஃப் என்பது நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும். அதே போல அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா என்று கேட்பது. அதே போல நம்முடைய மொழியில் நாம் அல்லாஹ்விடத்தில் போராடுவது, மன்றாடுவது, கெஞ்சுவது. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் இச்சைகள் அதிகரிப்பதை நான் உணர்கிறேன், எனவே இதை நெறிப்படுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக, ஹராமில் நான் போய் விழுந்து விடாமல் எனக்கு தௌஃபிக் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நிறைய நாம் துஆ கேட்பது என்பது மிக முக்கியமான ஒரு வழியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த இச்சை என்கிற மோசமான ஒன்றை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நாம் பயணிப்போமாக இருந்தால் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய உள்ளத்தை மிக மோசமாக பாதிக்கிற ஒரு அம்சமாக இந்த ஷஹ்வா அல்லது ஷஹவாத் என்பது காணப்படுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக, தூய்மையாக, ஃப்ரெஷ்ஷாக, அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய உள்ளமாக வைத்துக்கொள்ள நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.